வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நேற்று நான் சொன்ன மாதிரியே எஃப்ஐஐஸ் இல்லை, மேபி 2 மணிக்கு வருவாங்களா இருக்கும். பட் யூரோப்பியன் அண்ட் ஜாப்பனீஸ் எஃப்ஐஐஸாக இருக்கும். ஓவராலாக எஃப்ஐஐஸ் இருக்க மாட்டாங்க இன்னைக்கு. ஏன்னா நேற்று அவங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங் ஹாலிடே. இன்னைக்கும் நைட்டில் அவங்க ஹாஃப் டே தான் வேலை செய்வாங்க அமெரிக்காவில். எஃப்ஐஐ ஆக்டிவிட்டி மியூட்டடாக இருக்கும். அதனால 170 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. பட் யூரோப்பியன் அண்ட் ஜாப்பனீஸ் எஃப்ஐஐஸ் வந்து ஒரு அழுத்தினாங்கன்னா மார்க்கெட் திரும்பி இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. 210 வரைக்கும் மார்க்கெட் ப்ளஸ் போச்சு. இப்போ 170 இருக்கு. ஆல்ரெடி போன ஒரு வாரத்தில் 800 பாயிண்ட் மேலே ஏறினதுல ஒரு 400 பாயிண்ட் மார்க்கெட் கை விட்டு திரும்பி கொடுத்துருச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி சப்ஸ்டான்ஷியல் மார்க்கெட் கெயின்ஸை வந்து இது அடிச்சிருச்சு. ஒன்லி HDFC பேங்க்கும் பேங்கிங் இண்டெக்ஸும் மேலே தூக்கி வச்சது மட்டும்தான் பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு. எஃப்ஐஐஸ் வந்து இந்த MSCI இண்டெக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக 11,000 crores வாங்கினாங்க. நேற்று திரும்பி 11,000 crores விற்றாங்க. அதனால நீங்கள் வந்து திரும்பி எஃப்ஐஐ போயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. எஃப்ஐஐ இருக்கான். எஃப்ஐஐ வந்து டோட்டலாக $842 பில்லியன் வச்சிருக்கிறான். ஒரு பில்லியனுங்கிறது 8,500 கோடி. அப்படின்னா 842 × 8,500 கோடி இன்வெஸ்டடாக வச்சிருக்கிறோம். அதை நீங்கள் வந்து ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்னா ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டிங் டிடக்ட் பண்ணிட்ட அப்புறம் மீதி பர்சன்டேஜை பார்த்தீங்கன்னா வெரி ஹை பர்சன்டேஜ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது. அவன் விற்கரிச்ச நம்மளால வலி தாங்காது. நவம்பர் மாதத்தில் 13,080 கோடி இது வரைக்கும் விற்றுருக்காங்க. அதனால் எஃப்ஐஐ பவர்ஃபுல் இல்லைன்னு சொல்லாதீங்க. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஜாப்பனீஸ் க்ரோத் நல்லா இருந்ததும் இன்ஃப்ளேஷனும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால டிசம்பரில் ஜாப்பனீஸ் சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவாங்க. அதனால் அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுக்கும் ஜாப்பனீஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் குறையுங்கிறதுனால 156 yen இருந்த டாலர் 150 கிட்ட வந்துடுச்சு. அட் ஒன் டைம் 150 பிரீச் பண்ணி 149.80 149.90 வரைக்கும் ட்ரேட் ஆச்சு. ஸோ ஜாப்பனீஸ் yen ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதை நம்ம வாட்ச் பண்ணணும். இது இந்த வாட்டி இல்லாட்டாலும் அடுத்த வருஷம் ஒரு பெரிய ட்ரெண்டாக இது ஃபால் அவுட் ஆகும். ஸோ ஜாப்பனீஸ் yen சடனாக நேற்று ஸ்ட்ரென்தன் ஆச்சு. அதே சமயத்தில் கார்த்தால இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப வீக் ஆகி ரூபி 84.50 கிராஸ் ஆச்சு. 84.50 கிராஸ் ஆனோன்னா RBI உள்ள விற்க வந்து 84.46 84.48 வரைக்கும் வித்துட்டு இருக்கு. ஸோ ருப்பியும் வீக்கன் ஆகுது. எக்கானமிக்கு இது நல்லது இல்லை. ஆனால் ஐடி கம்பெனிஸ்க்கும் ஃபார்மா கம்பெனிஸ்க்கும் ரொம்ப நல்லது. நாட்கோ ஃபார்மா வந்து பீக்லேருந்து 22% கீழே இறங்கி இருக்கு. டெக்னிக்கல் பேர் மார்க்கெட்டு, பட் ரொம்ப கம்மியான P/E ரேஷியோவில் இருக்குது. கடன் இல்லை, பேங்க்கில் கேஷ் இருக்குது. நாட்கோ ஃபார்மாவை நீங்கள் தைரியமாக கன்சிடர் பண்ணலாம். பஜாஜ் ஆட்டோ வந்து 4 month லோ கிட்ட வந்துருச்சு. 9,000 and சில்லறைக்கு வித்துட்ருக்கு. 30% ஆல்மோஸ்ட் பீக்லேருந்து விழுந்துருச்சு. இன்னும் விழும். இது இன்னும் வைர ஊசி. 34 times earnings. அட்லீஸ்ட் 22-21 times earnings வர வரைக்கும் இது பக்கத்துலேயே போகாதீங்க. இன்னொரு 30% இங்கேருந்து விழத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி விழலைன்னா இதை வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த செல் ஆஃப் எதனால் ஆரம்பிச்சதுன்னா அவங்களோட செகண்ட் குவார்ட்டர் ரிசல்ட் நல்லா இல்லை. இந்த செகண்ட் குவார்ட்டர் ரிசல்ட் நல்லா இல்லைங்கிறதோட என்ன ரீசன்னா மார்க்கெட்டில் தேவையில்லாமல் இதை ஒரேடியாக ஏற்றிக்கிங்க. ஓரளவு 12,000 போகிறதுக்குலாம் இந்த ஸ்டாக்கில் ஒன்றும் கிடையாது. 6,000 7,000 இருக்க வேண்டிய ஸ்டாக்கை 12,000க்கு மார்க்கெட் தூக்கின்னு போயிட்டு திரும்பி இறக்கி பொத்துன்னு போட்டு 9,000 கொண்டு வந்திருக்கீங்க. ஈவன் அட் திஸ் லெவல் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. 2-wheeler மார்க்கெட்டில் பஜாஜோட ஷேர் வந்து 11.15 குறைஞ்சிருக்கு. ஹீரோ மோட்டார் காப்பும் ஹோண்டாவும் டிவிஎஸ் மோட்டரும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ப்ராஃபிட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுற கம்பெனி. இந்தியன் 2-wheeler மார்க்கெட்டில் மெயினாக டாமினேட் பண்ணுறது ஹோண்டாவும் ஹீரோ மோட்டார்ஸும். ஸோ இந்த மார்க்கெட்டில் இதை ஓவராக தூக்கிட்டு போனது பெரிய ப்ராப்ளம். 7,000க்கு கீழே போச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம். டாடா அண்ட் சன்ஸை நீங்கள் ஃபேவர் பண்ணுறீங்கன்னு ஒரு மகாராஷ்டிரா ஃபார்மர் கேஸ் போட்டிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேணு ஸ்ரீனிவாசன் ஒரே ஆள் RBI போர்ட்லேயும் இருக்காரு, டாடா சன்ஸ் போர்ட்லேயும் இருக்காரு. இது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டாக வரலாம் அப்படின்னு மும்பை ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாரு. யூனிலீவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் நாங்கள் பிஸ்னஸை கவுத்துற மாட்டோம், இந்தியன் பிஸ்னஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்லி இந்த எதுக்கு இந்த பேச்சுன்னா, ஐஸ்கிரீம் பிஸ்னஸை தனியாக பிரித்ததும் இந்த ஆட்டாலேருந்து வெளில போனதுனால எங்கே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சோன்னு நினச்சாங்க. இன்ட்ரெஸ்ட் போகல. இந்தியா தான் அவங்களுக்கு பெரிய மார்க்கெட்டு. நாங்கள் புது பிராண்ட்ஸை கொண்டு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், இந்த மார்க்கெட்டில் இன்னும் ஸ்ட்ராங்கான்னு சொல்கிறாங்க. யூனிலீவர் வந்து இந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸை தனியாக பிரிக்கிறாங்க.
இந்த யூனிலீவரோட பிஸ்னஸாக இருக்கிற ஐஸ்கிரீம் பிஸ்னஸில் குவாலிட்டி வால்ஸு, மேக்னம், கொர்னாட்டோ இதெல்லாம் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவில் மட்டும் தனியாக பிரிக்கல, குளோபலியும் தனியாக பிரிக்கிறாங்க. இந்தியா பிஸ்னஸில் மூணுமே வந்து 3% ஆஃப் டர்ன் ஓவராக இருந்தாலும் 1750 கோடி ரூபா பிஸ்னஸ். இது தனியாக பிரிக்கிறச்ச இந்த ஹெச்யூஎல்லோட ஓனர்ஷிப்பை வந்து குளோபலாக இருக்கிற கம்பெனியோட ஓனர்ஷிப்பில் வச்சுருப்பாங்களா, இல்லை இந்தியாவில் இருக்கிற கம்பெனி இண்டிபெண்ட் ஆகுமாங்கிறத நம்ம பார்க்கணும். அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் இந்த கம்பெனியை நம்ம வாங்க முடியுமா வாங்க முடியாதான்னு. ஆனால் யூனிலீவர் இதை புரிச்சப்புறம் ஒரு குளோபலி ரெஸ்பெக்டட் பிராண்ட்ஸ் வந்து தனியாக குரூப் ஆகி இண்டிபெண்ட்டாக இருக்கும். அதோட மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் இந்த ஐஸ்கிரீம் கம்பெனி தனியாக வெளிநாட்டில் மர்ஜ் ஆகுது அவங்கள்ட்ட போகுதா, இல்லை இங்கே ஹிந்துஸ்தான் யூனிலீவர் ஓப்பன் மார்க்கெட்டில் விற்க போகிறாங்களான்னு பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த கம்பெனியை ஓப்பனாக விட்டாங்கன்னா டாடா கன்சியூமரோ இல்லை காட்ரேஜ் கன்சியூமரோ இல்லாட்டா ஐடிசியோ கை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எந்த ஸ்ட்ரக்சரில் அதை வெளில ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு. இதே மாதிரி தான் கிளாக்ஸோ ஸ்மித் வந்து தனியாக வெளில வரைச்ச அவங்களோட ஹார்லிக்ஸ், போர்ன்வீட்டா அந்த போர்ட்ஃபோலியோவை ஹிந்துஸ்தான் யூனிலீவர்கிட்ட கொடுத்தாங்க. ஹிந்துஸ்தான் யூனிலீவர் 5% ஸ்டாக்கை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அது ஒரு ஸ்டாக் ஸ்வாப் டீல் மாதிரி ஆச்சு. கிளாக்ஸோக்கு 5% ஆஃப் ஹிந்துஸ்தான் யூனிலீவர் ஸ்டாக் கிடைச்சோன்னா அவங்க மார்க்கெட்டில் அதை அடுத்த நாளே விற்றதுனால தான் யூனிலீவரோட குளோபல் ஓனர் பர்சன்டேஜ் கீழே விழுந்தது. ஸோ அது மாதிரி ஏதாவது நடக்குமாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மார்க்கெட் அதை ரொம்ப க்ளோஸாக பார்க்கும். டெஸ்லா இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு ஒரு பெரிய பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்தியாவை எலக்ட்ரிக் மார்க்கெட் டாமினேட் பண்றது மெயினாக டாடா 60% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. மஹேந்திரா 2 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் லான்ச் பண்ண போறாங்க. JSW, MGU சேர்ந்து சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ்ல ஒரு வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து விற்கிறது கஷ்டமா இருக்கும்போது ஒரு ஹை எண்ட் கார் இந்தியாவில் விற்குமானா விற்காது. இந்தியாவை வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஹப்பாக தான் பார்க்க முடியுமே தவிர இந்தியாவில் பெருசாக டெஸ்லா கார் சேல் ஆகும் நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால டெஸ்லா வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ட்ரம்ப்பும் மோடியும் க்ளோஸு, ட்ரம்ப்பும் மஸ்கும் க்ளோஸு. அதனால இந்தியாவுக்கு வருவாரோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. பட் ஆல்ரெடி நீங்கள் டெஸ்லாக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெயினாக சோலார் ரூஃப் பிஸ்னஸும் எலக்ட்ரிக் ஸ்டோரேஜ் பேட்டரி பிஸ்னஸும் தான் அதுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபிள். கிரிட்டில் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக அவங்க ஸ்பெஷல் பேட்டரிஸ் பண்ணுறது. அது ரெண்டையும் எடுத்துகிட்டு வெறும் கார் கம்பெனியை பார்த்தீங்கன்னா டெஸ்லாவில் பெருசாக லாபம் கிடையாது. அதனால் மோர் தென் டெஸ்லா எலான் மஸ்க் ஸ்டார்லிங் ப்ரப்போசலில் தான் இன்ட்ரெஸ்டடாக இருப்பார். அது ஜியோக்கும் ஏர்டெல்லுக்கும் பெரிய காம்படிஷனாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏர்டெல்லே சேட்டலைட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணி அந்த மார்க்கெட்டை பிடிக்கணும்னு பார்க்குறாங்க. நெஸ்லேயோட இன்டர்நேஷ்னல் சேர்மன் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வெள்ளையை எல்லா ஊர்லேயும் ரொம்ப ஏற்றிட்டோம், இந்தியாலையும் ஏற்றினோம், உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் தேவையில்லாமல் ரொம்ப ஏற்றிட்டோம்னு. அது மாதிரி தேவையில்லாமல் ஏற்றினதுனால மக்கள் வந்து இன்ஃப்ளேஷன் ஆல்ரெடி ப்ரெஷரில் இருக்கிறச்ச இந்த எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, இந்த மார்க்கெட் பக்கம் வரல. அதனால வந்து எங்களுக்கு சேல்ஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சு. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓவராலாக எங்கள் சேல்ஸ் அடிபட்டுது. அதனால ப்ராடக்ட்ஸ் அஃபோர்டபுள் ஆகிறதுக்கு நாங்கள் விலையை குறைக்க போகிறோம், கன்சியூமர் ட்ரஸ்ட்டை கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எஃபர்ட்டில் வந்து காஸ்ட்டை குறைக்க போகிறோம், அதனால் வந்து ஓவராலாக காஸ்ட் குறையும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறாரு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா காட்ரேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா 7500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. இது காட்ரேஜ் அண்ட் பாய்ஸ், ஜம்ஷிட் காட்ரேஜ் குரூப்பு 7500 கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். எங்கள்கிட்ட 1000 ஏக்கருக்கு மேலே ரெடியாக இருக்குது. 6 வருஷத்துக்கு எங்களுக்கு நான் கம்பீட் அக்ரிமெண்ட் இருக்குது. காட்ரேஜ் 300 பேரலல் குரூப் 2 பேரும் பிரிச்சுன்றதுல எங்களுக்கு வந்து 6 வருஷத்துக்கு நான் கம்பீட் அக்ரிமெண்ட் இருக்குது. அதனால மேபி தே வில் நாட் டூ ரியல் எஸ்டேட் ஃபார் 6 years அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஜியோட ஷேர் ஹோல்டர்ஸ் தான் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் தான். ஏன்னா ப்ரமோட்டர்ஸ்ட 4% தான் ஷேர்ஸ் இருக்குது. 35 வருஷமாக இந்த கம்பெனி நடந்துட்டு இருக்கிறச்ச முதல் வாட்டி கோயங்கா ஃபேமிலியிலேருந்து யாருமே டைரக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. அதனால தான் கிளவராக அவர் தோற்று போயிடுவாருன்னு MD போஸ்ட்டுக்கு அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. டைரக்டர் லீடிங் போஸ்ட்லேயும் வெறும் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டருக்கு ட்ரை பண்ணார். அங்கேயே நேரோவாக ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் சிஇஓவாக இருந்து சம்பளத்தை வாங்கிட்டு தான் இருப்பார். இந்த கம்பெனி வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. இந்த கம்பெனியை வந்து கோயங்காவை டைரக்டராக நாமினேட் பண்ணாங்க. பட் இந்த கம்பெனி வந்து எப்படின்னா இட்ஸ் ஓன்டு மெயின்லி பை LIC, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஜென்ரல் பப்ளிக். பட் இந்த கோயங்கா ஃபேமிலி அவங்களது சொந்த கம்பெனி மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அவங்க மேலே செபி மூலமாகவும்
பல முறைகேடுகளுக்கு கேஸ் நடந்துட்டு இருக்கு. சோனியோட மர்ஜ் பண்ணி வெளில வரணும்னு பார்த்தாங்க. சோனிக்கு பயம் வந்துருச்சு. பாதி வழியில இது ஏதோ பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு சோனி வெளில போயிட்டாங்க. இன்னைக்கு மார்க்கெட் ஏறினது நீங்க ஒரு டெட் கேட் பவுன்ஸா தான் பார்க்கணும். ஏன்னா எஃப்ஐஏ ஆக்டிவிட்டி இல்லை. அடுத்த மாதமும் நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு 15 to 20 days தான் பெருசு ஆக்டிவிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி குறைஞ்சிரும். ஆக்டிவிட்டி குறையிற காரியம் 20ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதி வரைக்கும் எஃப்ஐஐஸ் வேலைக்கு வரமாட்டாங்க. அமெரிக்காலையும் யூரோப்லேயும் ஹாலிடே சீசன் பிஸியாக இருப்பாங்க. அதனால பெரிய ப்ராப்ளமில் போய் முடியும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்தியாவில் கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது. பஜாஜ், ரிலையன்ஸ் இது மாதிரி ஸ்டாக் எல்லாமே பீக்லேருந்து 20% மேலே கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகலைன்னா இப்படியே தான் ரிசல்ட்ஸ் கிரைண்ட் ஆகுமே தவிர பெருசாக டேர்ன் ஓவர் உண்டாகி பெருசாக க்ரோத் இருக்கும்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி இந்த நியூஸ் இவ்வளோ தான். பைசா போல்தாயின்னு நாங்களே ஒரு ஹிந்தி சேனல் வச்சுருக்கோம். இந்த நியூஸை ஹிந்தியில் தொகுத்து வழங்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹிந்தி தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புங்க. அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்க பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம்.